உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். இன்று ஆடி அமாவாசையையொட்டி முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமேஸ்வரத்தில் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். தற்போது ராமேஸ்வரத்தில் மக்களின் வருகை எவ்வாறாக உள்ளது? அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் வரக்கூடிய அமாவாசை நாளுக்குள்ளே தம்மோடு வாழ்ந்து மறந்த முன்னோர்களுக்கு எள்ளு பண்டை வைத்து திதி கொடுத்தால் மோசம் கிட்டும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. இதனையடுத்து இன்று ஆடி அமாவாசை விட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அதிகாலை வந்து அக்னி கடற்கரை புனித நீராகிட்டு தம்மோடு வாழ்ந்து வந்த முன்னோர்களுக்கு எள்ளு பண்டை வைத்து திதி கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில கோயிலுக்கு உள்ளே உள்ள 20 புண்ணிய தீர்த்தங்களை நீராடுவதற்காக நீண்ட வரிசையை காத்திருந்து சாமி மற்றும் அம்பாவை தரிசனம் பெற்று செல்கின்றனர். மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த குற்றச்செயலும் பயன்படுத்த ஈடுபடாமல் இருப்பதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் நான்காவது யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.